இந்த மாதிரி ஒரு வேள்வியை ஆராய்ச்சி செய்யும்போது அதை மத கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லா மதங்களிலும் இந்த மாதிரியான மந்திரங்கள் இருந்துள்ளன. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெசொப்பொட்டேமியன்றாங்க நாகரிகத்தில் வந்து கில்காமிஷ் என்ற ஒரு கதாபாத்திரம் மந்திரங்களை சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்தும் செய்திகள் நமக்கு உண்டு. அதே மாதிரி ரோமானிய வரலாற்றில் வந்து ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி என்ற இடத்துல வந்து குறி சொல்லும் ஒரு தேவதை. அந்த தேவதை வந்து பல மந்திரங்களை சொல்லி எல்லாரையும் கட்டுப்பாடுக்குள் வைத்துக்கொள்ள இருக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி எகிப்திய நாகரிகத்தில் வந்து அக்னி வளர்த்து அக்னி குண்டத்தோடு மந்திரங்களை ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது என்று சிவன் சார் என்பவர் தன்னுடைய நூலில் எழுதியுள்ளார். சிவன் ஐயா என்று நாங்கள் கூப்பிடுவோம், எல்லாரும் சிவன் சார்னு கூப்பிடுவாங்க. அது தவிர ஜொராஸ்ட்ரியன் மதத்தில் வந்து இந்த வேள்விகள் உண்டு, மந்திரங்கள் ஜெபிப்பதும் உண்டு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்து மதத்தில் பழக்கத்தில் உள்ள இந்த வேள்விகள் மட்டும்தான் இப்போது புழக்கத்தில் இருக்கிறது. மற்ற எல்லாமே அழிந்து விட்டன. ஏர்லி கிறிஸ்டியானிட்டியில் கூட ஸ்பெல் உண்டு, மந்திரங்கள் உண்டு. ஆனால் அக்னி வளர்த்து மந்திரங்களை வளர்ப்பது என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இந்த மந்திரங்கள் என்பது வந்து ஒரு சூத்திரம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபார்முலா. இது வந்து சரியான உச்சரிப்போட துவனியோடு யார் சொன்னாலும் அது பலிக்கும். இது வந்து ஒரு சயின்ஸ் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு மதத்தை தள்ளிவிட்டு இதில் என்ன சயின்ஸ் இருக்குது என்று பார்ப்பதில் இப்போது தவறு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன்.